இந்த நூல் சிவஞான போதம் என்கிற நூல் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், முதல்ல பாயிரம் என்கிற பகுதி, அது 3 பகுதி உடையது. சிறப்பு பாயிரம், கடவுள் வாழ்த்து, அவை அடக்கம் என்று 3 பகுதிகளை உடையது. அடுத்து 12 நூற்பாக்களால் ஆனது. சிவஞான போதம் அப்படின்னா உங்கள் மனதுக்குள்ளே பட வேண்டியது ஒரு ஃப்ளோ சார்ட். அப்படியே மனதுக்குள்ளே கண்ணை முன்னே சிவஞான போதம் நிற்கணும். எப்படி அப்படின்னா, இது 12 நூற்பாக்களால் ஆனது. அடுத்தது, இந்த 12 நூற்பாக்கள் எத்தனை வரிகளை கொண்டு இருக்குதுன்னா, மொத்தமாக கூட்டினா 40 வரிகள் தான். அடி என்று குறித்து 40 அடிகளை உடையது. நூற்பா வகையில் 12 நூற்பா, அடி என்ற வகையில் 40 அடிகளை உடையது. இதில் சொற்கள் தனித்தனி சொற்களாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா 216 சொற்களை உடையது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே 2 வகையில் இதனுடைய நூலினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வாறு 40 வரிகள், 216 சொற்கள் இதுக்கு அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்து கொள்ளலாம். நீ பாயிரம் அப்படிங்கிற சிறப்பு பாயிரம், இந்த பாட்டை சும்மா அப்படி படித்து பார்த்துக்கொள்ளுங்க. இதற்கு விரிவு மாபாடியத்தில் ரொம்ப விரிவாக கொடுத்துருக்கிறார். நம்முடைய ஆசிரியரே இந்த பாயிரத்துக்கு 2 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதை விரிவாக பார்த்துக்கொள்ள. நமக்கு இந்த பாட்டினுடைய செய்தி என்ன சொல்லுகிறது? முதல்ல பாட்டு பாருங்கள். மலர்தலை உலகின் மாயிருள் துமிப்ப பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண் போல் ஈண்டிய பெரும் பெயர் கடவுளில் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர்வு அற நந்தி முனி கணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல்சூல் வெண்ணை சுவேதவனன் பொய் கண்டு அகன்ற மெய் கண்ட தேவன் பவனணி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. இந்த பாட்டில் 2-3 இடங்கள் உங்கள் மனதுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சுக்கணும். அந்த சொல் தொடர்களில் 2-3 தொடர்கள். அதில் முதல் எடுத்துன்னே சொல்கிறார் பாருங்க, மலர்தலை உலகின் மாயிருள் துமிப்ப. மலர்தலை உலகம் அப்படின்னா இதுக்கு ஆழமான கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படி பெரியவரான அந்த தொடருக்கு சீகேசையா கொடுத்த உரையை படித்து பார்த்தீங்கன்னா விளங்கும். அந்த உரை அந்த பாட்டுக்கு ஒரு 4-5 பக்கத்தில் கொடுத்துப்பார், சின்ன சின்ன எழுத்தில். அதில் கடைசி வரி தான் இந்த வரி, மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு கொடுத்துருப்பார். அந்த திருவடியை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டார். மலர் சிலம்படி அப்படிங்கும்போது அந்த சொல்லை எடுத்து பின்வந்த பெருமக்கள் பலர். அதில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞர். அவர் வந்து சேக்கிழார் பெருமான் மீது கொண்ட பக்தியில் அவருக்கு பிள்ளைத்தமிழ் பாடியவர். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் கொடுத்தவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அவர் யார்? ஊவேசாவுடைய ஆசிரியர். நாம் தமிழ் தாத்தா எங்கேயுமே இந்த தாத்தாவுக்கு வாத்தியார் அவர். அப்படின்னா எப்படி இருப்பார்னு நினச்சி பாருங்கள். ஊவேசாவுடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அவருக்கு அவர் ஆசிரியர்னால் எவ்வளவு பெரிய நிலை பெற்றிருப்பாங்கன்னு நினைத்து பார்க்கணும். நம்ம அந்த வரலாற்றை இன்றைய மாணவர்கள்லாம் படிக்கிறாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்னால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் படித்து பார்த்தோம்னா அவ்வளோதான், வியந்து போய் நின்றுடும். நாமெல்லாம் அப்படி இல்லையேன்னு வருத்தம்தான் வரும். அப்படி அதில் இருக்கிறது. அதில் அவர் கொடுக்கும்போது மலர் சிலம்படிக்கு அந்த பாட்டுக்குள்ளேயே விளக்கம் கொடுத்தார். என்ன விளக்கம் கொடுக்குறாரு? இறைவன் திருவடி தான் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறது, இறைவன் திருவடி தான் இந்த உலகத்தை பாதுகாக்கிறது, இறைவன் திருவடி தான் இந்த உலகத்தை ஒடுக்குகிறது.
அப்போ இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்குவது அவன் அருள் சக்தியால் தான். அந்த அருள் சக்தியை திருவடி என்று சொல்வது மரபு. எனவே மலர்தலை உலகம் அப்படின்னா இந்த உலகம் அவன் திருவடியினால தான் மலர்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் மலர் சிலம்படினார். அப்போ சிலம்பு அடி திருவடியை குறித்தது. அந்த மலர் என்பதுக்கு பொருள் உலகத்தை தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்குகின்ற திருவடின்னு அர்த்தம். இதுக்கு அவர் எடுத்திருக்கிற மேற்கோள் மற்ற உரையில் எடுத்து பார்த்தீங்கன்னா திருவெம்பாவில் 20வது பாட்டு, போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். தோற்றத்துக்கும் திருவடி தான், பாதுகாப்பதுக்கும் திருவடி தான், போகம் துய்ப்பதுக்கும் திருவடி தான், மறைப்பதுக்கும் திருவடி தான், அருள் செய்வதற்கும் திருவடி தான். அதான் அந்த 20ஆம் பாட்டு சொல்லுது. அந்த ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அருளுக, அனுபவப்படுத்துவது, ஒடுக்குவது, மறைப்பது, அருளுவது எல்லாம் 5ஐயும் சொல்லிட்டார். இறைவன் திருவடியே ஐந்தொழிலும் செய்வது என்பதற்கு திருவெம்பாவையின் 20வது பாட்டு தான் சான். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமான் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். முதவரி விட்டுருங்க, கடைசி விட்டு பார்த்தீங்கன்னா 5 தொழிலுக்கு 5 இடம் சொல்லிட்டார். திருவடியே எல்லாம் செய்யக்கூடியது. அப்போ அந்த திருவடி தான் இத்தனையும் செய்யும் என்பது. அதை தான் இங்கே மலர்தலை உலகம். இந்த உலகம் இறைவன் அருளால் தோற்றுவிக்கப்பட்டு நிலைநிறுத்தி ஒடுக்கப்படுகிறது. அப்போ இந்த உலகம் அவனுடைய அருள் நோக்கத்தால் தான் தோன்றி நின்று ஒடுங்கும். அதுதான் குறிப்பு, அது ஆழமான குறிப்பு. ஆனால் உரை சொல்லும்போது லேசாக அப்படி மேலோட்டமாக சொல்லும்போது என்ன சொல்லுவோம், பரந்த இடத்தை உடைய உலகம்னு சொல்வது. அதனால் மலர்தலை உலகின், நான் அப்படி உரை படிக்கிறேன், அப்படி கீழே பாருங்கள், பரந்த இடத்தை உடைய உலகத்தின் கண்ணே. இதான் வியன் உலகம்பாங்க. வியன் உலகம்னா பரந்த உலகம்னு அர்த்தம். அந்த உலகத்தில் மா இருள் துமிப்ப. இப்போ இந்த உலகம் எவ்வளவு பறந்துருக்கிறது. பூமி அப்படிங்கிற ஒரு பெரிய கோள் இல்லைங்களா, அதனுடைய எத்தனை சதுர பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரந்த பரப்பு உடையது. இந்த பூமி என்கிற கோள் ஒரு இருள் என்கிற பொருளால் கவ்வி மறைக்கப்படுது. இது பெரிய இருள், அது சின்னதெல்லாம் இல்லை. இந்த பரந்த உலகத்தை ஒரு பெரிய இருள் என்ன பண்ணுது, அப்படியே கவ்வி மறைக்குது. அப்புறம் மெல்ல மெல்ல சூரியன் வந்தவுடனே அந்த இருள் காணாமல் போச்சு. அப்போ இந்த உலகத்தை மறைப்பதற்கு ஒரு பொருள் இருக்கா? இருக்குது. அந்த மறைப்பை நீக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கா? இருக்குது. மறைக்கிற பொருளுக்கு இருள்னு பேர், நீக்கிற பொருளுக்கு ஒளி, சூரியன்னு பேர். அப்போ இந்த உலகம் எப்படிப்படுது? பரந்த உலகம். இதெல்லாம் தாங்க ஆராய்ச்சி. நீங்கள் இதெல்லாம் தான் நூலில் விரித்து பாடுகிறார்கள். எனவே பரந்த இடத்தை உடைய உலகத்தின் கண்ணே, புறத்தே வெளியே உள்ள பெரிய இருள் கவ்வி மறைச்சி நிற்கிது. அந்த இருள் அழியும்படி, இது இருள் துமிப்ப. பறந்திருக்கக்கூடிய உலகம் பெரிய இருள், மாயிருள், மான பெரிய அர்த்தம். ஆக பரந்த உலகின் மாயிருள் துமிப்ப, அந்த இருளை நீக்குகிற வண்ணமாக. எது? ஞாயிறு. ஞாயிறு எப்படிப்பட்டது? பலர் புகழ் ஞாயிறு. அதனையா பலர் புகழ் ஞாயிறு? எல்லா சமயத்தவராலும் சூரியன் போற்றப்படுகிறார். சைவத்தில் மட்டும் போற்றப்படுபவர் அல்ல. சூரிய வணக்கத்தை பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இங்கே சொன்னார் பலர் புகழ் ஞாயிறு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, சமணத்தை தழுவிய நூல் சிலப்பதிகாரம். அது ஊழ் அடிப்படையில் சொல்லப்பட்ட நூல். அந்த நூலில் சூரியனை போற்றுகிற பொழுது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னார்.
மாமழை போற்றுதும் மாமழை போற்றும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதுன்னு பாடியிருக்கிறார். அப்போ மாற்று சமயத்தவரும் சூரியனை போற்றுகிறார்கள், நாமளும் சூரியனை போற்றுகிறோம். எனவே சூரியனை பல சமயத்தவர்கள் போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள். அதனால் ஞாயிறுன்னு சொல்லும்போது பலர் புகழ் ஞாயிறு. ஆக பரந்த உலகம் பெரிய இருள் அப்படி கவ்வி நிற்க அந்த இருளை நீக்க வருகிறது ஒரு சூரியன். அந்த சூரியன் எல்லாராலும் போற்றப்படுகிற, புகழ்ந்து போற்றப்படுகிற சூரியன். இதாங்க கவிஞனுடைய அந்த பாட்டின் ஆழத்தை அப்படியே உணர்ந்தீங்கன்னா வியந்து போய் நின்றுக்கும். நூலுக்குள்ளே போகிறக்கு முடியும். இதுக்குள்ளேயே இந்த பாயிரம் ஒன்றை வச்சுக்கிட்டு 12 நூற்பாக்கும் பொருள் சொல்லிடலாம். அவ்வளோ ஆழமான கருத்து இது ஒன்றுக்குள்ளே இருக்குது. நாம் அப்படிலாம் படிக்க போகிறதில்ல. அதெல்லாம் நீங்கள் மாபாடியத்தை படிக்கும்போது படிக்க வேண்டியது. நமக்கு அப்படி இல்லை, சும்மா இருக்குதுன்னு சும்மா அந்த சுவையை அப்படியே லேசாக அப்படி தொட்டு பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வகுப்பையுடைய. சுவைக்கிறதுக்கு நீங்கள் தான் தனியாக படித்து தான் சுவைச்சிக்கணும். ஆடா இத்தனை கிடக்குதே கடவுளே, இதெல்லாம் என்னைக்கியா படிக்கிறது அப்படின்னு நீங்கள் படித்து பார்த்துக்கணும். இது அந்த சுவையை தொட்டு தொட்டு காட்டும். இது பார்த்துங்க பார்த்துங்க பார்த்துங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த சுவையை நீங்கள் சுவைக்க வேண்டியதுதான். அதனால் பலர்புகள் ஞாயிறு படரின் அல்லதை காண்ட செய்யா கண் போல். இந்த கண் இருக்குது, ஒளி உடையது தான். ஆனால் ஒளியுடைய கண் சூரியன் வந்து அந்த இருளை நீக்காமல் என்ன பண்ணாது, இந்த உலகத்தை அது காணாது. அப்போ பொருளாக இருக்கக்கூடியது உலகம். அந்த பொருளாகிய உலகத்தை இருள் என்கிற ஒரு பொருள் கவ்வி மறைத்து நிற்க சூரியன் வந்து தன் கதிரை பாய்ச்சி அந்த உலகத்தை காட்டுது. சூரியன் வந்து அந்த கதிர்கள் உலகத்தை மட்டும் காட்டலைங்க, அந்த கதிர்கள் இந்த கண்ணொளியோடும் கலக்குது. நம்ம கண்ணுடைய ஒளியோடு சூரிய ஒளி கலந்தால் தான் நம்ம கண் ஒளி பெறும். நம் கண் ஒளி பெற்றது மட்டுமல்ல, சூரியன் எந்த பொருளை காட்டுதோ அதைத்தான் இந்த கண் காணும். சூரிய ஒளி காட்டாததை இந்த கண் காணுமா? காணாது. எவ்வளோ பெரிய ஆழமான சைவ சித்தாந்தம் இதுக்குள்ளே பொதிந்து கிடக்குது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். சூரியன் அப்படி வெளியே வந்து தன் ஒளிக்கதிர்களை பாய்ச்சி பறந்து நிற்கும்போது அந்த ஒளி தான் என் கண்ணோடு கலக்குது. என் கண்ணோடு அந்த சூரிய ஒளி கலந்த போது என் கண் காணுகிற திறனை பெறுகிறது. எனக்கு காணுகிற ஆற்றல் என் கண்ணுக்கு ஏற்கனவே உண்டு, ஆனால் அது புற உதவி இல்லாமல் காணாது. எனவே இப்போ சூரியன் தேவைப்பட்டது. சூரிய ஒளி வந்த உடனே அந்த சூரிய ஒளியோடு கலந்து கண் பொருளை காணுது. எனவே கண்ணொளி என்ற ஒளியானது தானே காணக்கூடியது அல்ல, அதுக்கு ஒரு புற உதவி தேவை. அந்த புற உதவி என்பது சூரியனுடைய கதிர். இந்த கதிர் கண்ணொளியோடும் கலக்கும், கண் காண வேண்டிய பொருளையும் காட்டும். இதைத்தான் இறைவனும் செய்கிறான். நான் இருக்கிறேன்னா என் வினைக்கு ஏற்றாற் போல என் அறிவுக்கு அவன் அறிவிக்கணும். எனக்கு அவன் அறிவிப்பது மட்டும் பத்தாது, நான் அறிய வேண்டிய பொருளை அவன் என்ன பண்ணணும்? காட்டணும். அவன் நான் இதை அறிய வேண்டும் என்று அவன் காட்டினாத்தான் நான் காண முடியும். காட்டுனா வேலை முடிஞ்சு வச்சா இல்லையா? காட்டுனா மட்டும் போதாது, நான் காணும்போது என் கூடவே உதவியும் பண்ணணும். நான் உனக்கு வேண்டியதை காட்டிட்டேன், நீயாச்சு அந்த பொருளாச்சு அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்டு தள்ளி நின்றுக்கிட்டான்னா நம்மளை என்ன பண்ண முடியாது? காண முடியாது, அறிய முடியாதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ அறிதல் என்கிற ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குதுன்னா இறைவன் 2 இடத்துல இங்கேயும் நிற்கணும் அங்கேயும் நிற்கணும். அறிவோடு கலந்து காணுவதற்கு உதவியாக நிற்கணும். உங்கள் அறிவு எதை காண வேண்டுமோ அறிய வேண்டுமோ அந்த அறிகிற பொருளை உங்களுக்கு அறிவிக்க வேண்டிய தேவையும் அவனுக்கு இருக்கிறது. இந்த உதவியை அவன் எல்லா நாட்களிலும் செய்கிறான், எல்லா நேரங்களிலும் செய்கிறான். இதான் அவன் செய்கிற உதவியில் மிகப்பெரிய உதவி. அது உங்கள் அறிவுக்கு எட்டுற வரைக்கும் அவன் என்ன செய்தான் என்ன செஞ்சான்னு தான் கேட்போம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்கள் அறிவில் இது எட்டி அது உணர்வில் கலந்து நின்றுச்சுன்னா, அட கடவுளே இந்த சாமி இல்லைன்னா நான் இல்லையே அப்படின்னு ஒரு நாள் எட்டும். அந்த நாள் என்னைக்குன்னு தான் தெரியல. அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கேள்விகளுக்கு இடமே இல்லை. இதை மட்டும் அதுதான் இந்த பாட்டில் சொன்னார். இப்போ அப்படியே உரையை படிக்கிறேன் பாருங்கள். பரந்த இரத்தை உடைய உலகத்தின் கண்ணே, புறத்தே உள்ள பெரிய இருள் அழியும்படி
பல சமயத்தாராலும் புகழப்படுகிற சூரியன் தோன்றினால் அல்லாமல் காணும் தொழிலை பெறாத கண் ஒளியைப் போல. அப்போ சூரிய ஒளி தோன்றினால் அல்லாமல், முதல்ல சூரிய ஒளி தோன்றணும், தோன்றலைன்னா பார்க்காது. எனவே தோன்றினால் அல்லாமல் காணும் தொழிலை பெறாத கண் ஒளியைப் போல. சூரியன் வந்தால் தான் கண் காணும், சூரியன் வரலன்னா கண் காணாது. அதுபோல அப்படிங்கிறார். எனவே சூரிய ஒளியினால் அல்லாமல் காணும் தொழிலை பெறாத கண்ணொளியைப் போல சொல்ல பாருங்க, பொறுத்தற்கரிய துன்பங்களுக்கெல்லாம் இருப்பிடமாய். அடுத்த வரி பாருங்க. இப்போ அந்த முதல் 3 வரிக்கு நம்ம படிச்சிட்டோம். 4வது வரி என்ன தொடங்குது? ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண் இருள் தீர்ந்து. அதுக்கு இன்னும் உரை சொல்ல வரல. அடுத்த வரிக்கு வந்துட்டார். அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி. அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி. அதுக்கு உரை சொல்ல பாருங்க.